12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற சாப்டர் ஃபஸ்ட்டு யூனிட்டில் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாடல் இலிஸ்ட்ரேஷன் வந்து கம்பேர் பண்ணோம். சரிங்களா? இன்னும் எக்ஸசைஸ் போடல, எக்ஸசைஸ் போடுவோம். இலிஸ்ட்ரேஷன் 10, 11 இது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இலிஸ்ட்ரேஷனும் முக்கியங்கிறதுனால. சரி, 12, 13 இலிஸ்ட்ரேஷன் 10, 11 எக்ஸைஸ் 10, 11 போடுவோம். அதுக்கு முன்னாடி பில்ஸ் ரிசீவபிள் எதோட டெப்டார்ஸோடு சேர்ந்தது தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அப்போ அந்த பில்ஸ் ரிசீவபிளையும் நம்ம கம்பேர் பண்ணி அதில் ஒரு 2 சம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸைஸில் வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு பில்ஸ் ரிசீவபிள் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன? பில்னா ரசீது, ரிசீவபிள்னா பெற்றது. இப்போ ரசீது பெற்றதை சார்ந்த கணக்குகள். ஓகேவா? ரசீது மொத்தமாக வர வேண்டிய ரசீதில் இருந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், கேஷாக வாங்கணுமா இல்லை பேங்க்கில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமௌண்ட்டாக இருந்துச்சா, சரியா? இன்னும் எவ்வளோ பில்ஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது, இதில் எதாவது வந்து பில் கொடுத்ததில் வந்து டிஸானர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபார்மெட்டை சேம் ஃபார்மெட்டு, டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபார்மெட் போடுறீங்களோ அதே சேம் ஃபார்மெட்டை ஓப்பனிங் பேலன்ஸ் அதில் எப்படி எடுத்துக்கிறீங்க, டெபிட் சைடில் நம்மளுக்கு டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸில் ஃபஸ்ட்டு கார்னரில், சரியா, மேலே நம்மளுக்கு 2 பேலன்ஸ் பாரோ டவுன் அப்படின்னு ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்துக்கிறீங்க. சேம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் அதே மெத்தடில் தான் எடுத்துருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறீங்க, லாஸ்ட்டாக எண்டில் கிரெடிட் சைடில் லாஸ்ட்டாக எண்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. க்ளோசிங் பேலன்ஸை லாஸ்ட்டாக போட்டுருக்கிறீங்க. இப்போ சேம் இதே மெத்தட் தான். ஆனால் அங்கே என்ன பண்ணோம், டெப்டார்ஸுக்கு இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெப்டார்ஸில் 2 பேலன்ஸ் பாரோ டவுன் டெபிட் சைடு எழுதுனீங்க. ஏன்னா டெப்டார்ஸ் வந்து அசட் சைடில் வரக்கூடிய ஐட்டம், பில்ஸ் ரிசீவபிளும் அசட் சைடில் வரக்கூடிய ஐட்டம். இப்போ ஓப்பனிங் வந்து ஒரே மெத்தடாக தான் இருக்கும். லைபிலிட்டிஸில் வர்றது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அப்போ பேலன்ஸ் பாரோ டவுன் ஓப்பனிங்காக இருக்குது, க்ளோசிங் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸு எண்டில் இருக்குது. இங்கே ரிசீவ்டு, இங்கே வந்து என்னது, டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் ரிசீவ்டு, பேங்க் ரிசீவ்டு. ஓகேவா? டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் ரிசீவ்டு, பேங்க் ரிசீவ்டுன்னு பார்த்தோம். சரியா? இங்கே ரிசீவ் ஆனது எல்லாமே நம்ம கிரெடிட் சைடில் எழுதியிருக்கணும். டிஸானர் ஆனது பேங்க்கில் வந்து ஏதோ டிஸானர் ஆகிருந்தால், பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் ஆகிருந்தால் நம்ம டெபிட் சைடில் எழுதுகிறோம். ஓகேவா? ஆனால் பில்ஸ் ரிசீவ் ஆகியிருந்தாலும் பேங்க்கில் கேஷ் நம்ம வந்து ரிசீவ் ஆகியிருந்தாலும் நம்ம கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்றது தான். ஆனால் இதில் வரும்போது நம்மளுக்கு எப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதாவது ஓப்பனிங் பேலன்ஸ், பேலன்ஸ் பாரோ டவுன், க்ளோசிங் பேலன்ஸ் கேரி டவுன். இது மேலே கீழே இதை நோட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு பை கேஷ், நல்லா புரிஞ்சுக்கங்க. பில்ஸு நம்ம வாங்குகிறோம்ல பில்லு, அந்த பில்லுக்கான தொகை வந்து கையில் ரொக்கமாக கொடுத்துட்டானா, கேஷாக கொடுத்துட்டானா, நம்ம வாங்கிட்டோம். அப்போ வாங்கும்போது பை கேஷ், பை கேஷுங்கிறது நம்மளுக்கு கிரெடிட் சைடில் அசட் சைடில் வரும். பை அப்படிங்கிற ஃபார்மெட் எந்த பக்கம் வரும், கிரெடிட் சைடில் வரும். 2ங்கிற ஃபார்மெட்டு டெபிட் சைடில் வரும். அப்போ உள்ள கேஷை வாங்கிட்டீங்க, பேங்கில் இருந்து பணத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. அப்போ அது பை லெஜர் ஃபார்மெட்டில். ஓகேவா? இப்போ பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டு அப்படின்னா இங்கே என்னது, ஹானர்டுன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது அல்ல. சரியா? சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில், ஏன்னா பில்ஸ் ரிசீவ் யார் வாங்குறாரு, யார் சேல் பண்ணுற பர்சன், டெப்டார்ஸ். ஓகேவா? டெப்டார்ஸ் வந்து எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க தான் கொடுக்குறாங்க. சரியா? பில்லுக்கு பேமெண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் தானே அது வரும். வாங்கிட்டு போனவங்களுடைய கணக்கில் பில்லு ரிசீவ் ஆனது. ஒன்றும் இல்லைப்பா, நான் பில் போட்டு பணத்தை கொடுக்குறேன், சரி, பில் போட்டு பொருளை கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பில் வந்து கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்கலாம். சரியா? கடனுக்கு வாங்கிட்டு போகும்போது அந்த பில்லுக்கான பேமெண்ட்டை வந்து எப்போ வேணாலும் அவங்க கொடுக்கலாம். ஒன்று கேஷாக கொடுக்கலாம், இல்லை செக்காக கொடுக்கலாம். செக்காக கொடுத்தா பேங்கில் கலெக்ஷன் போட்டு எடுத்துக்குவோம். அப்படி கொடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் இங்கே கண்டுபிடிக்கிறோம். அது நிராகரிக்கப்பட்டது எவ்வளோ, ஹானர்டு அப்படிங்கிறது எவ்வளோ, டிஸானர்டுங்கிறது எவ்வளோ, இதை தான் நம்ம சொல்கிறோம். ஹானர்டு அப்படிங்கிறத நம்ம வாங்கிட்டோம், ஒன்று கேஷாக வாங்கியிருப்போம், இல்லை பேங்கில் பேமெண்ட்டாக வாங்கியிருப்போம். இப்போ உள்ளே வந்துருச்சு. ஆனால் சன்ட்ரி டெப்டார்ஸுடைய பில்ஸ் வரல, நிராகரிக்கப்பட்டு அவங்க கொடுத்த டேட்டில் வந்து பேங்கில் பணத்தை போட்டுருக்குறாங்க.
பேங்க்கில் பில் டேட் வந்து ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறோம்னா 15 நாளில் பேமெண்ட் போட்டால் தான் 15 நாளில் அப்டேட் ஆகும். அதுக்கான டாக்குமெண்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணி 14 நாள் 14 டேஸ் 30 டேஸ் 90 டேஸ்ன்னு சொல்லி நம்ம 1 இயருக்குள்ளே ஷார்ட் டைம் பீரியடில் போட்டு கொடுப்போம். அந்த பேமெண்ட் வரதுக்கான வழி உருவாக்கும். அப்போ அது போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், பில்லை போய் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் பாஸ் ஆகாது. காரணம் என்னென்னா டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படி டிஸ்ஆனர் ஆனாலும் கிரெடிட் சைட்லேயே எழுதுகிறோம். ஓகேவா? எழுதிட்டு சன்ரி டெப்டார்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் பேலன்சிங் ஃபிகர், இந்த அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. இப்போ மொத்தம் இன்னும் ரிசீவ் ஆனது எவ்வளோ வர வேண்டியது, இன்னும் ரிசீவ் ஆக வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ செக் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. இது வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இங்கே நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஒரு சம் போடலாமா? இப்போ பாருங்கள், 12th illustration என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெப்டார்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்கிறாங்க, அதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டெப்டார் சம்மந்தமான இருக்கக்கூடிய பில்ஸ் ரிசீவபிள் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டோம், அமௌண்ட் கொடுத்துட்டோம். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள், ஆரம்பத்தில் வாங்கின பில்லுக்கான பணம் வந்து எவ்வளோ, ரிசீவபிள் எவ்வளோ, 20,000. க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. கேஷ் ரிசீவ்டு பில்ஸ் ரிசீவபிள், அப்போ கேஷாக பில் பே பண்ணும்போது கேஷாக கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ, 60,000 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆனது எவ்வளோ, 5,000. ஓகேவா? இப்போ நம்ம எந்தெந்த சைடுன்னு பார்க்கணும். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் எப்பயுமே நம்மளுக்கு டூ பேலன்ஸ் பாரோ டவுன் அப்படின்னு போட்டிருக்கிறோமா, 20,000, அதுதான் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ டூ பேலன்ஸ் பாரோ டவுன் எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் பாரோ டவுன் எழுதணும். சரியா? அது டூ சைடு வரதுனால டூ பேலன்ஸ் பாரோ டவுன். டூ எந்த சைடு வரும், டெபிட் சைடில் வரும். பை எந்த சைடில் வரும், கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? இப்போ கேஷ் அடுத்தது க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் லாஸ்ட்டாக போடுவோம். கேஷ் ரிசீவ்டு கொடுத்துருக்குறான பில்ஸ் ரிசீவபிள், அப்போ கேஷ் ரிசீவ்டு 60,000 எந்த சைடு வரும், கிரெடிட் சைடில். வாங்கின கேஷு பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 60,000 போடுறோம். அடுத்தது பை டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ஆனது டிஸ்ஆனர் ஆனது. பில்ஸ் ரிசீவபிள் ஆனது மேலே எழுதிட்டோம், ஆனால் டிஸ்ஆனர் ஆனது. அப்போ கடனாளிகளுடைய கணக்கில் இன்னும் வர வேண்டிய பில்லு நிறையா வந்தது, என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு பேமெண்ட் ஆகலை, நம்மளுக்கு பேமெண்ட் ஆகலை. அவங்க போட்ட பில் பேமெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இல்லை டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, இல்லை நிராகரிக்கப்பட்டு விட்டது. டேட்டு மாதிரி போட்டாங்க, 15 நாள் டைம் கொடுத்தா அவங்க 20 நாள் கழிச்சு போய் பேங்கில் போட்டிருப்பாங்க. அப்போ அது பேமெண்ட் எடுத்துக்காது. அப்போ அதெல்லாம் என்னது, டிஸ்ஆனர் ஆனதாக அர்த்தம். இப்போ அந்த 5,000 நம்மளுக்கு என்னது, டிஸ்ஆனர். எந்த சைடு வரும், கிரெடிட் சைடில் வரும். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா, அது எந்த பக்கம் வரும், லாஸ்ட்டாக பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு லாஸ்ட்டாக போடுவோம். இந்த பக்கம் 2 வரதுனால ஓப்பனிங், அந்த பக்கம் பை வரதுனால க்ளோசிங். சரியா? போட்டுக்கிட்டீங்க. இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் 75,000 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 60 ஒரு 30 90 ப்ளஸ் ஒரு 5,000 95,000 கிரெடிட் சைடில் டோட்டல் வருது. 95,000 கிரெடிட் சைடில் டோட்டல் வருது. இப்போ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா 20,000 தான் இருக்குது. அப்போ 95,000 மைனஸ் 20,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 75,000 இருக்கும். இந்த 75,000 தான் நம்மளுக்கு என்னது, பேலன்சிங் ஃபிகர். எதோடைய பேலன்சிங் ஃபிகர், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கடனாளிகள் தர வேண்டிய பணத்தில் அவங்க கணக்கில் பில்ஸ் ரிசீவபிள் ஆக வேண்டியது அந்த டியூரிங் பீரியடில் எவ்வளோ இருக்குது, 75,000 இருக்குது அப்படின்னு ரவுண்ட் பண்ணி காட்டுறோம். கீழே டோட்டல் வந்து எப்பயுமே ஒரு தப்பு என்ன பண்ணுறீங்க தெரியுமா, சம் போடும்போது கிரெடிட் சைடு டோட்டல் போட்டு குட்டி 95,000 போட்டுறீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டெபிட் சைடு 20,000 இருக்குது, 20,000 போட்டு கீழே 95,000 போட்டுறீங்க. ஆனால் பேலன்சிங் ஃபிகர் போட மாட்டேங்கிறீங்க சம்மில் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அதனால் நீங்கள் என்னன்னா அதை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டணும், பேலன்சிங் ஃபிகரை தனியாக காட்டணும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இங்கே 20,000 இருக்குது, இங்கே டோட்டல் 95,000 இருக்குது, லெஸ் பண்ணிங்கன்னா 75,000. அதை இப்போ இங்கே போட்டுறீங்க. போட்டு இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா டோட்டல் ஆகுதா, ரெண்டு பக்கமும் டேலி ஆகுதா, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும். எப்பயுமே டெபிட் சைடு ஈக்குவல் டு கிரெடிட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கணும். டெபிட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும், கிரெடிட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்னதை டபுள் என்ட்ரி ரூலை ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து டெபிட் கிரெடிட்னு வந்துட்டாங்க, அங்கே டபுள் என்ட்ரி ரூல் தான். ஆனால் இது வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். சரியா?
ஓகே, இப்போ பில்ஸ் ரிசீவபிள் ஒரு மாடல் சம் பார்த்துட்டோம். ஓகேவா, இல்லிஸ்ட்ரேஷன் 12 பார்த்துருக்கோம். அடுத்தது இல்லிஸ்ட்ரேஷன் 13 பார்க்கலாம். 13 வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் போடணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் போடணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் போடணும். இப்போ பாருங்கள், இல்லிஸ்ட்ரேஷன் 30 என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு டோட்டல் சேல்ஸை கால்குலேட் பண்ணணும். ஆனால் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், பில்ஸ் ரிசீவபிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பில்லு ரிசீவ் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எதாவது கொடுத்துருக்குறானா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிரிக்கணும். டெப்டார்ஸ் ஆன் 1 April 2017 எந்த அக்கௌண்ட்டில் வரும், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1 April 2017 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இது கேஷ் ரிசீவ்டு சைடில் வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லி கிரெடிட் சைடில் வரும். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆனது எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் எந்த பக்கம் வரும், நம்மளுக்கு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். சரியா, சேல்ஸ் ரிட்டர்ன் எந்த சைடில் வரும், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும். சரியா, அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் 31st க்ளோசிங் பேலன்ஸ் எந்த பக்கம் வரும், லாஸ்ட்டாக வரும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டாக வரும். சண்டே டெப்டார்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டாக வரும். கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ இதை நம்ம பில்ஸ் ரிசீவபிளை கண்டுபிடிச்சிட்டு பில்ஸ் ரிசீவ்டு கிடச்சிரும். அதை அப்படியே வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். அங்கே போய் நம்ம டோட்டல் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேஷ் சேல்ஸ் எடுத்து போட்டு கூட்டணும். சரியா, இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடுவோமா, ஓப்பனிங் 2 பேலன்ஸ் பாரோ டவுன் போட்டுக்குன்னா, க்ளோசிங் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஓப்பனிங் எங்கே இருக்குது, டெப்டார்ஸ் ஆன் 1 April 2017 1,50,000 இது வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இது பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1 April 2017 40,000 இருக்குது பார்த்தியா, இதுதான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டியது. அப்போ இதை தான் நம்ம எடுத்து 2 பேலன்ஸ் பாரோ டவுன் 40,000 போட்டிருக்கிறோம். அடுத்தது வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பை ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் இது எங்கே போவோம், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போவோம். பை ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கா, அப்போ பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க, 90,000 எடுத்து கிரெடிட் சைடில் எழுதிக்கிறீங்க. அடுத்தது டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆனது இருக்குது. ஓகேவா, எவ்வளோ இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் 10,000 அந்த 10,000 எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிளில் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ 30,000 இருக்குது, அதை 30,000 எடுத்துக்கிறீங்க. இப்போ கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா 90,000 + 10,000 + 30,000 கூட்டினீங்கன்னா 1,30,000 வருது. டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்குது, 40,000 இருக்குது. இப்போ 1,30,000 - 40,000 90,000 இருக்குது. இந்த 90,000 பேலன்ஸிங் ஃபிகரை தான் நம்ம என்னென்னு போடுறோம், டெப்டார்ஸ் கணக்கில் 2 டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் பேலன்ஸிங் ஃபிகர். அப்போ இந்த வருஷத்துக்கான பில்ஸ் ரிசீவபிள் வர வேண்டியது இந்த அமௌண்ட்டு தான், டியூரிங் பேலன்ஸிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, சரி இப்போ பாருங்கள், இந்த 90,000 போட்டிங்க. இப்போ டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, 90,000 கிடச்சிருச்சு. இந்த 90,000 எந்த சைடு வரும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் எந்த பக்கம் வரும்னு சொன்னேன், கிரெடிட் சைடில் வரும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அதே மாதிரி டெப்டார்ஸுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க. 1 April 2017 1,50,000 கொடுத்துருக்குறோம், 1,50,000 கொண்டு வந்துட்டீங்க. க்ளோசிங் வந்து லாஸ்ட்டாக 1,30,000 நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், சண்டே டெப்டர்ஸ் 1,30,000 க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இடையில பை கேஷ் டெப்டர்ஸ் அக்கௌண்ட்டுடைய கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டர்ஸ் 3,90,000 கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிக்கிறீங்க. ஓகேவா, 3,90,000 எழுதிட்டிங்களா. சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறானா எவ்வளோ, 40,000 அது எந்த சைடு வரும், கிரெடிட் சைடில் டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட்டில் 40,000 வந்துருச்சா. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் நம்ம கண்டுபிடிச்சோமா, அது எங்கே போகும், இந்த பக்கம் டெபிட் சைடில் இருக்குது. இந்த 90,000 பாருங்கள், இந்த பக்கம் டெபிட் சைடில் இருக்குது. அப்போ டோட்டல் டெப்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது கிரெடிட் சைடுக்கு போவோம். சரியா, இந்த பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு போவோம், கிரெடிட் சைடுக்கு போவோம். அப்போ கிரெடிட் சைடு வந்து பாருங்கள், பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவ்டு 90,000 இருக்குது. சரியா, இப்போ பேலன்சிங் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு இந்த பக்கம் கிரெடிட் சைடில் பாருங்கள், டோட்டல் பாருங்கள்
3,90,000 ப்ளஸ் 40 ப்ளஸ் 90,000 ப்ளஸ் 1,30,000 கூட்டினீங்கன்னா 6,50,000 வருது. டெபிட் சைடில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு பேலன்ஸ் பாரோ டவுன் எவ்வளோ 1,50,000. பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டாக இருந்தாலும் சரி டிஸ்ஹானர்டாக இருந்தாலும் சரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நாம் கிரெடிட் சைடு எழுதணும். ஆனால் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டாக இருந்தால் கிரெடிட் சைடு கொண்டு போயிடுவோம், டிஸ்ஹானராக இருந்தால் டெபிட் சைடு கொண்டு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த 10,000 வந்து டெபிட் சைடு கொண்டு வந்துட்டீங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த 10,000 பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் 10,000 டெபிட் சைடு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கிது. எவ்வளோ? இந்த பக்கம் 6,50,000 கிரெடிட் சைடு டோட்டல் இருக்குது. டெபிட் சைடில் 1,50,000 ப்ளஸ் ஒரு 10 1,60,000 தான் இருக்குது. 1,60,000 தான் இருக்குது. அப்போ இந்த 1,60,000 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 6,50,000ல் 1,60,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 4,90,000 பேலன்சிங் ஃபிகர் வருது. இதுதான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸு. இப்போ கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? கேஷ் சேல்ஸ் நம்மளுக்கு 2 lakh மேலே கொடுத்துருக்குறான்னா இந்த 2 lakh இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் சேல்ஸு 4,90,000 கூட்டினா 6,90,000 நம்மளுக்கு என்னது? 6,90,000 என்னது நம்மளுக்கு? டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? இந்த 2 மெத்தடு எக்ஸசைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 மெத்தடையும் போடுறதுக்கு முன்னாடி, பில்ஸ் ரிசீவபிள் போடுறதுக்கு முன்னாடி டோட்டல் டெப்டர்ஸில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்த்த இந்த 4 மெத்தடையும் அப்படியே அங்கே பார்ப்போம். சரியா? ஓகே.